எங்கள் தளபதின்னு நல்லா எங்களை ஆதரித்து சீட்டு கொடுத்து எங்கள் வீரபாண்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறதுக்கு தளபதி நாங்கள் வாக்காளர் நன்றியை தெரிவித்துக்கிறோம். வீரபாண்டி தொகுதிக்கு வாக்களித்த மக்களுக்கும் வீரபாண்டி தொகுதிக்கு எங்கள் கழக நிர்வாகிகளும் மாவட்டம் செயலாளர் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வாக்கு சேகரிக்கும் போது ஒவ்வொரு வில்லேஜும் ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எலக்ட்ரிக்கல் லைட்டு பிரச்சனை, கேமரா இது மாதிரி இல்லாத பிரச்சனை, ரோடு வசதி, பஸ் வசதி, ஏரியில் தண்ணி நீர் வராமல் இருக்கிறதுக்கு, பட்டா ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு, நிறைய பேர் பட்டா இல்லாமல் இது பண்ணிட்டு இருக்கிற நிறைய கோரிக்கைலாம் சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த கோரிக்கை எல்லாத்தையுமே நாங்கள் தலைமையில் எடுத்து சொல்லி இந்த மாதிரி நிறைவேற்றுறதுக்கு அனைத்து ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு அந்த வர்ற ஃபண்டு டிஎம்ஓ ஃபண்டில் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற வர்ற ஃபண்டு கலெக்டர்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் என்னென்ன பண்ண முடியும்னு ஒரு கோரிக்கை எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு அனைத்து பண்ண போகிறோம். அதே மாதிரி பெண்களுக்கும் நிறைய பாதுகாப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிருக்கிறாங்க, அதையும் நாங்கள் உறுதிப்படுத்த போகிறோம். அதே மாதிரி அவங்க நிறைய அந்த பாத்ரூமு ப்ளஸ் ட்ரைனேஜ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் போய் நல்லா கலெக்ட் பண்ணி போய் சொல்லி நிறைவேற்று பண்ணி அதை எதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து எது பண்ணணுங்கிற முறையில் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு அனைத்து முயற்சியும் நாங்கள் எடுக்க பண்ணிட்டு இருக்க போகிறோம். தொகுதியில் பாத்தீங்கன்னா அந்த நீண்ட காலமா அந்த சீமை கருவேல மரம் அகற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியில சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல 100 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதுக்கான பணிகள் எப்ப தொடங்குங்க? அது ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கா? கோரிக்கை நாங்க போய் நான் கேட்கும் போது அதை தான் ஒரு முதல் கோரிக்கையை வச்சு பனமரத்துப்பட்டி ஏரி சீமாலக்குறக்கு பண்ணி எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அத்தனை பேர் வேலை கேட்டு இருந்திருக்கிறாங்க. அதையும் நாங்க கவர்மெண்ட் கிட்ட எடுத்து சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடை இமீடியட்டா பண்றதுக்கு செய்ய போறோம். நாங்க திருமணி முத்தாறு நம்ம தொகுதியில தான் அதிகமா பயணிக்குது, அதனால பெரிய மாசு இருக்கு, குடிதண்ணி பிரச்சனை இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் கிணறு வாட்டர்லாம் மாசம் இருந்துச்சு. அதற்கான என்ன மாதிரியான நம்ம திட்டம் கையில வச்சிருக்கோம், அதுக்கு என்ன ஏற்படுத்தணும்? ஆமா, அதுக்கு எல்லாமே நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோலில் கூட பேசி இந்த சாய கழிவுகள்லாம் அது மாதிரி இல்லாமல் பண்ணுறோம். ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்துருக்கிறோம். அது டிபார்ட்மெண்ட்டில் பேசி என்னெல்லாம் அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறோமோ அவங்க எவ்வளோ அளவு கொடுத்துருக்குறாங்க அதை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, பொல்யூஷன் கிரீன் பீல்டர், ஆரஞ்சா, ரெட்டா என்ன கேட்டகரியில் இருக்குது, அது என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆராய்ஞ்சு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே பிளான் பண்ணிட்டு இன்னொன்னு இந்த உயிரிழந்த எலெக்ஷன் டைம் தான் 9 பேர் உயிரிழந்தாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த முதலமைச்சர் நிவாரண நிதி கூட கிடைக்கல. அந்த 9 பேர் உயிரிழந்தவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்ல. நாங்க இது மாதிரி சொன்ன உடனே மாடல்ல சொன்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க போய் ஒவ்வொருத்தையும் பார்த்து அவங்களுக்கான நிதியை நான் கையில கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க முதலமைச்சர் எங்களுடைய தலைமையில் அறிவுறுத்தல் படி நான் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உண்டான நிதி என்னங்கிறது எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க நேரில் பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்கோம். அது நாங்க கண்டிப்பா அதை அந்த கோரிக்கையை நம்ம முதலமைச்சர் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள ஏற்பாடை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறதுக்கு செய்யறோம். அதே மாதிரி ஆமா, அது முன்னாடியே போய் பார்க்கும்போது அந்த டைவர்ட் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் இன்னொரு அட்லீஸ்ட் 1/2 feet 1 feet ஹைட் பண்ணனா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்ககிட்ட பேசிட்டு ஹைவேட்ட பேசி என்ன அவங்களால பண்ண முடியுமோ அது என்ன அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அப்பவே பேசியிருக்கோம், அதை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில கடந்த அதிமுக ஆட்சியில கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா அந்த திட்டம் இன்னும் வரைக்கும் முழுமையா ஒவ்வொரு பகுதியும் செல்ல அங்கங்கே பாதியிலே நிக்குது. அந்த திட்டத்தை மீண்டும் கையில் எடுப்பீங்களா? அந்த பணிகள் தொடங்குமா? கண்டிப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரிக்கு தண்ணி வர்றதுக்கு பனமரத்துப்பட்டி ஒரு பெரிய ஏரிக்கு தண்ணி வராம இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதையெல்லாம் நாங்க கவர்மெண்ட் தலைமை எடுத்துட்டு போய் அதுக்குண்டான முயற்சி 100% செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறோம். கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம்.